ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு கேம் ஆஃப் த்ரோன் டிவி சீரிஸோட ஃபர்ஸ்ட் சீசனில் 5th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த 5th எபிசோடோட பேர் த உல்ஃப் அண்ட் த லயன். லாஸ்ட் எபிசோடோட எண்டில் கேட்லின் ஸ்டார் கொஞ்சம் கூட யோசிக்காம டிரியன் லானிஸ்டரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதோட 4th எபிசோட் முடியும். இப்போ அடுத்து 5th எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நெட் ஸ்டார்க் ஒரு வயசான போர் வீரன் கிட்ட பேசிட்டே வராரு. இவர் தான் இந்த 7 ராஜ்யத்திலையும் யாராலையும் தோற்கடிக்கப்படாத மாவீரன். இவர் பேர் சர் பாரிஸ்டன், கிங் ராபர்ட்டோட பாதுகாப்பு வீரன். நெட் ஸ்டார்க் திறமையானவர்களை எப்பவுமே ரொம்பவே மதிப்பாரு. அப்படிதான் சர் பாரிஸ்டன் கிட்ட, நல்ல வேலை நீங்களும் நானும் நேருக்கு நேர் இது வரைக்கும் சண்டை போடல, ஒருவேளை போட்டிருந்தா நான் என்னைக்கோ செத்துருப்பேன்னு இந்த தாத்தாவை புகழ்ந்து பேசுறாரு. இப்போ அப்படியே நெட் ஸ்டார்க் ராஜாவோட ரூமுக்கு போறாரு. அந்த கிங் ராபர்ட்க்கு குண்டா இருக்கனால ட்ரெஸ் பத்தல, ஸோ தொப்பை இடிக்குது. நெட் ஸ்டார்க் உள்ள வந்துட்டு, நீ குண்டா இருக்க அதனாலதான் உனக்கு ட்ரெஸ் பத்தலன்னு சொல்றாரு. அப்படியே கொஞ்ச நேரம் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து அந்த குதிரையில உட்காந்துட்டு கையில பெரிய கொம்பை வச்சு சண்டை போடுற அந்த போட்டி இன்னும் முடியல. அந்த போட்டியை பார்க்க இப்போ எல்லாரும் ரெடியாக உட்காந்துட்டு இருக்காங்க. போட்டியை பார்க்க நம்ம நெட் ஸ்டார்க்கும் இன்னைக்கு வந்திருக்காரு. போன எபிசோட்ல ஜெயிச்ச மவுண்டெயின் தான் இன்னைக்கும் சண்டை போட போறான். பட் இவனுக்கு ஆப்போசிட்ல இன்னைக்கு சண்டை போட போறது ஹைகார்டன் நாட்டை சேர்ந்த சர் லோரஸ். சர் லோரஸ் கையில ரோஸை எடுத்துட்டு வந்து சான்சா கிட்ட கொடுக்குறாரு. ஏன்னா அவர் நாட்டோட சிம்பிள் ரோஸ் தான். கொடுத்துட்டு மேலே ரென்லி பராத்தியன் அரசரோட தம்பி உட்காந்துட்டு இருக்கான். அவன் கிட்ட கண்ணிலேயே பேசுறான். ரென்லிக்கும் சர் லோரஸ்க்கும் என்ன கனெக்ஷன்னு தெரியல. இப்போ சண்டை விறுவிறுப்பாக ஆரம்பிக்குது. 2 பேரும் வெறித்தனமாக குதிரையில் முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. பட் யாருமே எதிர்பார்க்கல, அவ்வளோ பெரிய மவுண்டெயினை சர் லோரஸ் குதிரையிலேருந்து கீழே தள்ளிட்டாரு. கீழே விழுந்த மவுண்டெயின் சும்மா இருப்பானா? பல வருஷமாக இந்த போட்டியில் ஜெயிச்சுட்டு வர்றது மவுண்டெயின் தான். ஸோ இப்போ அவனுக்கு செம கோபம். என்னையே கீழே தள்ளிட்டியான்னு அவனோட வாளை எடுத்து அந்த குதிரையோட தலையை துண்டா வெட்டி போட்டுடுறான். அடுத்து சர் லோரஸை கீழே தள்ளிட்டு அவர்கிட்ட சண்டை போட வரான். பட் அப்போ கரெக்டாக அவன் தம்பி ஹவுண்ட் உள்ள வந்துடுறான். ஹவுண்டுக்கு அவன் அண்ணன் மவுண்டெயினை சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா சின்ன வயசில் அவன் தான் ஹவுண்டோட மூஞ்ச நெருப்பில் கறிக்கிருப்பான். ஸோ இப்போ அண்ணனும் தம்பியும் மாற்றி மாற்றி பயங்கரமாக சண்டை போடுறாங்க. கிங் ராபர்ட்டுக்கு டென்ஷன் ஆகுது. ஸோ நிறுத்துங்கன்னு ஏச்சு நின்று கத்துறாரு. ராஜா சொன்னதோ ஹவுண்ட் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு முட்டி போட்டு நிற்கிறான். பட் அந்த மவுண்டெயின் மட்டும் அடங்கவே மாட்டான். அரசரை கொஞ்சம் கூட மதிக்காம இப்போ அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ சர் லோரஸும், என் உயிரை காப்பாத்திட்டீங்க, நீங்க தான் பெரிய வீரன்னு ஹவுண்ட் கையை பிடிச்சி தூக்குறான். ஸோ இதோட இன்னைக்கு போட்டி முடியுது. சர் லோரஸ் ஜெயிச்சிட்டாரு. இப்போ அடுத்து டிரியன் அரெஸ்ட் பண்ணிட்டு கேட்லின் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இப்போ அங்கே டிரியன், என் கையில் இருக்க கட்டை அவுத்து விடுங்க, நான் உங்கள் பையனை கொலை பண்ண ட்ரை பண்ணல, என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி பார்க்குறான். டிரியன் அந்த இடத்த பார்த்த உடனே இவங்க திரும்பி விண்டர்ஃபாலுக்கு போல கேட்லினோட அக்கா லைசா இருக்க வேல்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு புரிஞ்சுக்கிறான். அப்ப அங்க சில காட்டுவாசி மனுஷங்க இவங்களை அட்டாக் பண்றாங்க. பயங்கரமா 2 பக்கத்து ஆளுங்களும் செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப டிரியன் கேட்லின் கிட்ட அவன் கட் அவுத்தோட சொல்றான். அவளும் அதை கட் பண்ணி விட்டுடுறா. டிரியன் கட்ட அவுத்ததும் தப்பிச்சிடலான்னு குதிரையை பாக்குறான். பட் அப்போன்னு பார்த்து சண்டையில கேட்லின் அட்டாக் பண்றதுக்கு ஒருத்தன் கிட்ட வரான். அப்போ கூட டிரியன் அவன் கையில் கிடச்ச ஒரு கேடயத்தை எடுத்துட்டு கேட்லின் அட்டாக் பண்ண வந்தவன செம்மையா அடிக்கிறான். அவன் மூஞ்சிலேயே அந்த கேடயத்தை வச்சு குத்தி நச்சு விட்டுறான். அங்க இருக்க ஆளுங்கள்லாம் நிறைய பேர் செத்துட்டாங்க. மீதி கொஞ்சம் பேர் தான் உயிரோட இருக்காங்க. இந்த ஆளு தான் அங்க இருக்க முக்காவாசி மனுஷங்களை கொன்னது. ரொம்ப பெரிய வீரன், சூப்பரா சண்டை போடுவான். இவன் பேரு தான் பிரான். இப்ப சண்டை முடிஞ்சிடுது. அடுத்து இங்க விண்டர்ஃபெல்ல பிரான்க்கு மேஸ்டர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. பிரான் அவன் அம்மா அவனை தனியா விட்டுட்டு போனதை நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறான். அந்த மேஸ்டரும் கவலைப்படாத, அம்மா சீக்கிரமா வந்துடுவாங்கன்னு எவ்வளவோ சொல்லி சமாதானப்படுத்துறாரு. இன்னொரு பக்கம் இங்க கிங்ஸ் லேண்டிங்ல நம்ம ஆரியா குட்டி ஒரு பூனையை துரத்திட்டு ஓடுறா. ஏன்னா அவளோட அந்த கத்தி சண்டை டீச்சர் ஒரு பூனையை துரத்தி பிடி, அப்போதான் அதோட திறமைகளை நீ தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ இவளும் பூனை பின்னாடி ஓடிட்டே இருக்கா. இன்னொரு பக்கம் நெட் ஸ்டார்க்கை பார்க்க வாரிஸ் அந்த ஸ்பை மாஸ்டர் வந்திருக்காரு. வந்துட்டு கிங் ராபர்ட் சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்கவே மாட்டாரு. அவர் ஒரு முட்டாள், நீங்க தான் உங்க ஃப்ரெண்டை காப்பாற்றணும். கடைசியா இறந்து போன ஹேண்ட் ஆஃப் கிங் ஜான் ஆரியன் மாதிரியே கிங் ராபர்ட்டையும் யார் வேணாலும் கொலை பண்ண ட்ரை பண்ணலான்னு வாரிஸ் சொல்லிட்டு இருக்காரு. நெட் ஸ்டார்க் அதுக்கு அவர் எப்படி செத்தாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டு பார்க்குறாரு. அதுக்கு வாரிஸ் அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு, உண்மையை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாரு, அதனால தான் அவரை யாரோ கொண்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. அடுத்து இப்போ நம்ம ஆரியா பூனையை துரத்திட்டு இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்ல கீழே வந்துடுறா. வந்து ஒரு செகண்ட் அப்படியே உறைஞ்சி போய் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. அது ஒரு டிராகனோட மண்டவோடு. ஆரியா இது வரைக்கும் டிராகனோட ஸ்கல்ல பார்த்ததே இல்லை. அவ கிட்ட போய் அதை தொட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. ஸோ அந்த டிராகன் எலும்பு கூட்டோட வாய்க்குள்ள போய் மறைஞ்சு உட்காந்துடுறா. இப்ப அங்க 2 பேர் பேசிட்டு வராங்க.
நெட் ஸ்டார்க் அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறாரு. சீக்கிரமாவே அவருக்கு உண்மை தெரிஞ்சிடும். ஸ்டார்க்குக்கும் லானிஸ்டருக்கும் போர் ஆரம்பிக்க போகுதுன்னு ஒருத்தர் சொல்றாரு. அதுக்கு இன்னொருத்தர் எப்படியும் கால் ட்ரோகோ டெனாரிஸ்க்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் சண்டைக்கு ரெடி ஆக மாட்டார்னு சொல்லிட்டு இருக்காரு. இவங்க வேற யாரும் இல்லை, ஒன்று இந்த ஸ்பை மாஸ்டர் வாரிஸ் மொட்டை, இன்னொன்று கடலை தாண்டி பல வருஷமா டெனாரிஸையும் அவ அண்ணனையும் வளர்த்துட்டு வந்த அந்த இலேரியோ. இப்போ ஆரியா அங்கேருந்து இவங்க பேசுறதை கேட்டுட்டு ஓடி போறா. வந்த பாதையவும் அடைச்சிட்டாங்க. இப்போ ஆரியா வேற ஏதோ ஒரு சந்து வழியா இப்போ எப்படியோ அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து வெளியே வந்துடுறா. ஆனால் அரண்மனையை விட்டே வெளியே வந்துடுறா. அவள் ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா பார்க்கவே ரொம்ப கன்றாவியா இருக்கு. உள்ள அரண்மனைக்குள்ள வேக வேகமாக வரா. அப்போ வாசல்ல நின்றுட்டு இருந்த வீரர்கள் இங்கெல்லாம் பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு அவளை துரத்துறாங்க. அதுக்கு ஆரியா, நான் ஒன்றும் பிச்சைக்காரி இல்லை, ஹேண்ட் ஆஃப் கிங்கோட பொண்ணு, என்னை உள்ள விடுங்க இல்லைன்னா எங்கள் அப்பா கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டுறா. அடுத்து நெட் ஸ்டார்க் முன்னாடி அவளை கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவரும் எங்கம்மா போன, எவ்வளோ நேரம் தான் உன்னை தேடுறதுன்னு புலம்புறாரு. ஆரியாவும் அவ கேட்ட அந்த விஷயத்த சொல்றா. உங்களை கொல்ல போறதா பேசிட்டு இருந்தாங்க, லயனுக்கும் உல்ஃப்ஸுக்கும் சண்டை வர போகுதுன்னு பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்றா. அப்ப அங்க நெட் ஸ்டார்க்கை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. நைட் வாட்ச்ல இருந்து டிரியன் கூட வந்த அந்த ஆளு தான். நைட் வாட்சுக்கு ஆளுங்களை கூட்டிட்டு போற தலைவர் அவர் தான் இப்ப நெட் ஸ்டார்க்கை பார்க்க வந்திருக்காரு. வந்துட்டு, உங்க தம்பி பெஞ்சிங், அவன் எனக்கும் ஒரு தம்பி மாதிரி, அவன் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது, அதனால தான் அவனோட அண்ணா உங்களுக்கு இந்த விஷயத்த ஃபஸ்ட்டு சொல்லணும்னு வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ நெட் ஸ்டார்க் அவர் பொண்ணை அவரோட ஒரு அசிஸ்டன்ட் வீரன் கூட அனுப்பி விடுறாரு. நம்ம ஆரியாவும் இங்கே விண்டர்ஃபெல் வீரர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டுட்டு, என் அப்பாவை யாரும் கொல்லக்கூடாது, நீங்கள் அவரை பார்த்துப்பீங்களான்னு கேட்டு பார்க்குறா. அதுக்கு அந்த வீரனும், அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எங்கள் உயிரை கொடுத்து பாதுகாப்போன்னு சொல்கிறான். உள்ள அந்த நைட் வாட்ச் சோல்ஜர் நெட்டுக்கிட்ட, உங்கள் ஒய்ஃப் கேட்லின் டிரியனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாரு. இப்போ அப்படியே டிரியனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறத காட்டுறாங்க. இப்போ அவங்க கேட்லினோட அக்கா லைசா ஆரியனோட அரண்மனை எய்ரிக்கு வந்திருக்காங்க. அந்த எய்ரின்ற அந்த நாட்டோட அரண்மனை மலை மேலே மலை உச்சியில் கட்டியிருப்பாங்க. அப்போ டிரியன் கூட அந்த சூப்பராக சண்டை போட்ட அந்த வீரன் இருக்கான். டிரியன் அவன்கிட்ட இந்த எய்ரியை யாராலையும் தாக்க முடியாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த வீரன் பிரான் சொல்கிறான், என்கிட்ட 10 திறமசாலியான வீரர்களை கொடுங்க, அந்த எய்ரியை என்னால் அழிக்க முடியும்னு தைரியமாக சொல்கிறான். டிரியனுக்கு இந்த பிரானை ரொம்பவே பிடிச்சி போயிடுது. 10 பேரை வச்சு ஒரு நாட்டையே பிடிச்சிடுவியா, பெரிய ஆளுதான்னு அவனை ஆச்சரியமா பார்க்குறாரு. இங்கே கிங்ஸ் லேண்டிங்கில் நெட் ஸ்டார்க்கை பார்க்க ஒரு வேலைக்காரன் வரான். வந்துட்டு அரசர் உங்களை சீக்கிரமாக வர சொல்லி ஆர்டர் போட்டிருக்காருன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் நெட் ஸ்டார்க்கு, எதுக்கு, என் ஒய்ஃப் பற்றி ஏதாவது சொல்ல போகிறாங்களான்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த வேலைக்காரன், இல்லை டெனாரிஸ் டர்கேரியன் பற்றின்னு நினைக்கிறேன்னு சொல்கிறான். இப்போ கிங் ராபர்ட் முன்னாடி நெட் ஸ்டார்க் வந்து நிற்கிறாரு. எப்போவுமே மீட்டிங்க்கு வராத ராபர்ட் இப்போ அதிசயமாக மீட்டிங்கில் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. நெட்டை பார்த்ததும், டெனாரிஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட அவளை கொன்னுடலான்னு சொன்னேன், பட் நீ தான் என்னை வேண்டான்னு தடுத்தன்னு பயங்கரமாக கோவப்பட்டு கத்திட்டு இருக்காரு. அதுக்கு நெட் ஸ்டார்க், இது உண்மைன்னு எப்படி நம்புறதுன்னு கேட்குறாரு. அப்போ வாரிஸ், உண்மைதான், டெனாரிஸோட பாதுகாவலனா சர் ஜோரா மோர்மண்ட் இருக்காரு, அவர் தான் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாரு. இந்த ஜோரா மோர்மண்ட் டெனாரிஸ் கூடவே இருந்துட்டு இங்கே கிங் ராபர்ட்டுக்கு ஸ்பை வேலை பார்க்குறாரு. நெட் ஸ்டார்க்கும், எங்கேயோ இருக்க டார்கேரியன் குழந்தைங்களை கொல்லணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ உங்களுக்கும் மேட் கிங்க்கும் என்ன வித்தியாசம், அவரும் இப்படி தான் எடுத்ததுக்கெல்லாம் எல்லாரையும் கொன்னுடுன்னு சொல்லுவார்னு நெட் ஸ்டார்க் சொல்கிறாரு. அதை கேட்டதும் கிங் ராபர்ட்டுக்கு டென்ஷன் ஆகுது. பார்த்து பேசு, நான் உன்னோட ராஜா, உன் இஷ்டத்துக்கு பேசாதன்னு திட்டுறாரு. மீட்டிங்கில் கூட இருக்க மற்ற ஆளுங்களும், அரசர் சொல்கிறது தான் கரெக்டு, டெனாரிஸை கொல்லணும்னு ஆமா சாமின்னு ஜால்ரா போடுறாங்க. பட் நெட் ஸ்டார்க் மட்டும், என்னோட ஃப்ரெண்ட் ராபர்ட் கருவில் இருக்க ஒரு குழந்தைய பார்த்து பயப்பட மாட்டான், நான் நிறைய வாட்டி உன் கூட சேர்ந்து போரில் சண்டை போட்டிருக்கேன், பட் இந்த விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ ராபர்ட், நீ இப்படி பேசினா நான் வேற ஒரு ஹேண்ட் ஆஃப் கிங் பார்த்துடுவேன்னு சொல்கிறாரு. அதுக்கு நெட் ஸ்டார்க், அவனுக்கு என்னோட வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு அவரோட அந்த ஹேண்ட் ஆஃப் கிங் பேட்சை தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறாரு. அப்படியும் ராபர்ட், ஓடிப்போ, உன் வீட்டுக்கே போயிடு, இங்கே இருக்காதன்னு ரொம்ப கோவமாக கத்திட்டு இருக்காரு. இப்போ நெட் ஸ்டார்க்கும் இனி இங்கே இருக்கக்கூடாதுன்னு இப்போ விண்டர்ஃபெல்க்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. அவர் அசிஸ்டன்ட் கிட்ட, என் பொண்ணுங்களை கிளம்ப சொல்லு, ரெடியா இருங்க, நம்ம விண்டர்ஃபெல்க்கு போகிறோன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் ரூமுக்கு பீட்டர் வரான். வந்துட்டு, கடைசியாக இறந்து போன ஜான் ஆரியன் யார்கிட்ட பேசினாருன்னு உங்களுக்கு சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்கணுன்னா என் கூட வாங்கன்னு அவர் கூட்டிகிட்டு போகிறான். நெட் ஸ்டார்க்கும் இவன் சொல்கிறத கேட்டுட்டு போகிறாரு. போகிறப்போ, என் பொண்ணுங்களை ரூமில் சேஃபாக வைன்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ எய்ரியை காட்டுறாங்க. இங்கே அரண்மனையில் அரசியாக கேட்லினோட அக்கா லைசா ஆரியனும் அவளோட பையனும் உட்காந்துட்டு இருக்காங்க. கேட்லின் இவங்க முன்னாடி டிரியனை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. இப்போ கேட்லின் லைசா கிட்ட, நீ தானே லானிஸ்டர் பற்றி எனக்கு லெட்டர் போட்டான்னு சொல்கிறா. அதுக்கு லைசாவும், லானிஸ்டர் கிட்ட இருந்து விலகி இருக்க சொன்னேன், லானிஸ்டரை இங்கே கூட்டிகிட்டு வர சொல்லலைன்னு சொல்கிறா. சொல்லிட்டு அவள் பையன்கிட்ட, இவன் தான் டிரியன்,
உன் அப்பா ஹேண்ட் ஆஃப் கிங்கை கொன்னான்னு சொல்கிறா. டிரியனுக்கு இதை கேட்டதும் பயங்கர ஷாக்கு. எது, அவரையும் நான் தான் கொன்னனா? எவ்வளோ பழிதான் என் மேலே போடுவீங்க? என் பிரதர் ஜேமி எனக்காக சண்டை போட இங்கே வருவான்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் லைசா டிரியனை உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கொண்டு டிரியனை ஜெயிலில் போட்டுடுறா. அந்த ஜெயில் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அந்த அரண்மனை மலை மேலே இருக்கனால இப்போ ஒரு ரூமில் ஜன்னல் மாதிரி இருக்குது. சைடில் பாதுகாப்புக்குன்னு எதுவுமே இல்லை. லைட்டாக ஸ்லிப் ஆனாலும் கீழே விழ வேண்டியது தான். கீழே பல ஆயிரம் அடியில் நிறைய மலைகளும் நிறைய பள்ளங்களும் இருக்குது. டிரியன் அவன் வாழ்க்கையில் இப்படி ஒரு ஜெயிலை பார்த்ததே இல்லை. என்ன இப்படி ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேனே, என்ன பண்ணுறதுன்னே தெரியலையேன்னு டிரியன் முழிச்சிட்டு இருக்காரு. இப்போ அடுத்து ராபர்ட் ஃப்ரெண்டை திட்டின சோகத்தில் குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ செர்சி உள்ளே வந்துட்டு, நீங்களும் நெட் ஸ்டார்க்கும் ஜாலியாக தானே இருந்தீங்க, திடீர்னு என்ன ஆச்சு? ஹேண்ட் ஆஃப் கிங் இல்லைன்னா இந்த ராஜ்யத்தில் பல ப்ராப்ளம்ஸ் வரும், தனியாக நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு சொல்கிறா. அதுக்கு ராபர்ட்டும், என்ன உன் தம்பி ஜேமியை ஹேண்ட் ஆஃப் கிங் ஆக்க பார்க்குறியான்னு கேட்குறாரு. பட் செர்சி, இல்லை நெட் ஸ்டார்க் தான் அந்த பதவிக்கு செட் ஆகுவார். நெட் ஸ்டார்க்கை இழந்துடாது. டெனாரிஸால இந்த கடலை தாண்டி வர முடியாது, யாராலையுமே இந்த கடலை தாண்டி வர முடியாதுன்னு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். நெட் ஸ்டார்க்கை விட்டுறாதுன்னு சொல்கிறா. இப்படியே கொஞ்ச நேரம் ராபர்ட்டும் செர்சியும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அப்போ செர்சி ராபர்ட் கிட்ட, உன்னோட காதலி லியானா ஸ்டார்க், நெட் ஸ்டார்க் தங்கச்சி, அவள் பார்க்க எப்படி இருப்பான்னு கேட்குறா. லியானா பேரை கேட்டதும் ராபர்ட்டோட கண் கலங்குது. அவ்வளோ ஒரு டீப்பான லவ் போல ராபர்ட்க்கு. ஸோ இப்போ ராபர்ட் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, லியானா ஸ்டார்க், அவள் முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அவளை நான் அவ்வளோ லவ் பண்ணேன். ஒரு நாள் அவளை ஒருத்தன் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான். என் மனசுல நான் அவளுக்குன்னு வச்சிருந்த அந்த இடத்த வேற யாராலையும் நிரப்ப முடியல, வேற எதாலையும் நிரப்ப முடியல. இந்த பதவி, 7 ராஜ்யத்தோட பேரரசன், இந்த பட்டத்தால கூட அவ விட்டு போன அந்த இடத்த நிரப்ப முடியல. அவளுக்கு ஈக்குவல்னு எதுவுமே இல்லைன்னு ஃபீல் பண்ணி கண் கலங்கிட்டே சொல்றாரு. சொல்லிட்டு, உனக்கு இது கஷ்டமா இருக்கும்னு தெரியும்னு சொல்றாரு. ஆனா செர்சி, இல்ல எனக்கு இது கஷ்டமா இல்ல, பழகிடுச்சுன்னு அவளும் லைட்டா மூஞ்ச சோகமா வச்சுட்டு கிளம்பிடுறா. இப்போ அடுத்து நெட் ஸ்டார்க் பீட்டர் கூட அவனோட இடத்துக்கு, தப்பான தொழில் பண்ற இடத்துக்கு வந்திருக்காரு. அங்க ஒரு பொண்ணு கை குழந்தைய வச்சுட்டு நெட் ஸ்டார்க் பக்கத்துல நின்றுட்டு இருக்கா. கிங் ராபர்ட்டுக்கு செர்சி இல்லாம கள்ள தொடர்புல நிறைய வைஃபும் நிறைய பசங்களும் இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு தான் இவ. அந்த குழந்தை கிங் ராபர்ட்டுக்கு தப்பான முறையில பிறந்த குழந்தை. ஸோ இப்போ நெட் ஸ்டார்க் பீட்டர் கிட்ட, இன்னும் ராபர்ட்க்கு தப்பான முறையில பிறந்த பசங்க எத்தனை பேர் இருக்காங்க, ஜான் ஆரியன் எதுக்கு ராபர்ட்க்கு தப்பா பிறந்தவங்களை தேடி கண்டுபிடிச்சிருக்காருன்னு கேட்குறாரு. அதுக்கு பீட்டரும் தெரியலன்னு சொல்லிடுறான். இப்போ நெட் ஸ்டார்க் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாரு. இப்போதான் பெரிய பிரச்சனையே, ஜேமி லானிஸ்டர் அவன் படையோட சேர்ந்து நெட் ஸ்டார்க்கை சுற்றி வளைச்சிட்டான். இதை நெட் ஸ்டார்க் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பீட்டர் வெளியே வந்துட்டு, நான் போய் கோல்டு க்ளோக்ஸை கூட்டிட்டு வரேன்னு நைஸா அங்கேருந்து நழுவிடுறான். இப்போ ஜேமி அங்கே வந்து நின்றுட்டு, என் தம்பியை உங்கள் ஒய்ஃப் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறான். அதுக்கு நெட் ஸ்டார்க்கும், பொண்டாட்டியை காட்டி கொடுக்க கூடாதுன்னு நான் தான் அவனை அரெஸ்ட் பண்ண சொன்னேன்னு சொல்லிடுறாரு. அப்போ ஜேமி கத்தியை உருவிட்டு சண்டைக்கு ரெடியாக நிற்கிறான். நெட் ஸ்டார்க்கோட வீரர்கள் 2-3 பேர் தான் அங்கே இருக்காங்க. நெட் ஸ்டார்க் இப்போ களத்தில் இறங்குறாரு. சண்டை பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. ஜேமியோட வீரர்கள் நெட் ஸ்டார்க்கோட வீரர்கள் எல்லாரையும் கொண்டுடுறாங்க. கடைசியாக நெட் ஸ்டார்க்கோட சைடில் ஒரே ஒரு வீரன் தான் இருக்கான். அவன் தான் நெட் ஸ்டார்க்கோட அசிஸ்டன்ட், எப்பவும் நெட் ஸ்டார்க் கூடவே இருப்பான். இப்போ அந்த அசிஸ்டன்ட் ஜேமி முன்னாடி வந்து சண்டை போட ரெடியாக நிற்கிறான். அப்போ ஜேமி கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு செகண்டில் கத்தி எடுத்து அவர் கண்ணிலேயே சொருகிடுறான். கத்தி இப்போ பின்மண்ட வழியாக வெளியே வந்துடுது. அதை பார்த்ததும் நெட் ஸ்டார்க் ஒரு செகண்ட் ஆடி போகிறாரு. நெட்டோட எல்லா வீரர்களும் செத்துட்டாங்க. இப்போ ஒத்தைக்கு ஒத்த நெட் ஸ்டார்க்கும் ஜேமிக்கும் சண்டை நடக்குது. சும்மா சொல்லக்கூடாது, நெட் ஸ்டார்க்கு என்னதான் வயசானாலும் சூப்பராக சண்டை போடுறாரு. வேற லெவலில் 2 முக்கியமான தலைவர்களும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. நெட் ஸ்டார்க்கோட வேகம், அவரோட திறமை, ஸ்பீடு இதெல்லாம் பார்த்து ஒரு செகண்ட் ஜேமி லைட்டாக ஆடி போகிறான். நீயா நானான்னு ரொம்ப ஸ்பீடாக ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் சண்டை நடந்துட்டு இருக்கு. அப்போ அங்கேருந்து ஜேமியோட வீரர்களில் ஒருத்தன் நெட் ஸ்டார்க்கோட காலில் ஈட்டியை வச்சு குத்திடுறான். நெட் ஸ்டார்க் நிற்க முடியாமல் அங்கேயே விழுந்துடுறாரு. ஜேமியும் அதுக்கப்புறம் சண்டை போடல. நெட் ஸ்டார்க்கு ஈட்டியால் குத்துன அந்த ஆள் பக்கத்தில் போயிட்டு, நாங்கள் தான் சண்டை போட்டுட்டு இருக்கோம்ல, நீ எதுக்கு தேவையில்லாமல் அந்த ஆளை ஈட்டியை வச்சு குத்துனன்னு இப்போ அவனை பல்லாருன்னு அரைஞ்சிடுறான். ஜேமி அவன் குதிரையில் போய் ஏறிட்டு, எனக்கு என் தம்பி உயிரோட வேணும் நெட் ஸ்டார்க், அவனுக்கு ஏதாவது ஆனால் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ ஜேமி அங்கேருந்து போயிடுறான். நெட் ஸ்டார்க்கும் அங்கேயே கீழே விழுந்துடுறாரு. இதோட இந்த 5th எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் நெட் ஸ்டார்க்கு என்ன ஆகும், ஜெயிலில் இருக்க டிரியனை என்ன பண்ண போகிறாங்க, டெனாரிஸை ராபர்ட் எப்படி கொல்ல போகிறாரு, இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நெக்ஸ்ட் வர எபிசோட்ஸில் பார்க்கலாம். இன்னைக்கு ஆரம்பித்தது ஒரு சின்ன சண்டை இல்லை, ஒரு மிகப்பெரிய யுத்தத்தோட ஆரம்பம். இது முடிவில்லை, இனிதான் பெரிய பெரிய சண்டை ஆரம்பிக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.